ஷை சூரியன் சந்தோஷம்பா. இன்று பதவி நாள், நீதிமான் கொடுத்த பதவி நாள், சந்தோஷம். கோர்ட்டு அவன் அச்சடித்த பேப்பரில் ஒன்று இல்லாமல் நிலைமையில் உட்காந்து குடும்பம் நடத்துதியப்பா. அதான்ப்பா நீதிமானே நீதிமானே நீதிமானே. பிள்ளைகளை வச்சு 7 செம்மத்துக்கு முன்னாடி அழிச்சான் பாரு. இந்த செம்மத்தில் நீ பூமியில் இறங்கிட்ட, பிள்ளைகளோடு உட்காந்துட்ட. இனிமேல் அழிக்க முடியுமா? அவன் அந்த 7 செம்மத்துக்கு முன்னாடி அழித்த மாதிரி இப்பயும் அழிப்போமாங்கிற வெறியில் இருக்கான். அரசியல்வாதி 7 செம்ம சேட்டை செஞ்சுவேன். மன்னராட்சி, செமீன் கணக்கு, அரசியல்வாதி எல்லாம் இந்த செம்மத்தில் கண்டார ஓலிமேன் கிடக்கான். 95% ஆணு அரசியல்வாதி, பெண்ணு 5%. கல்லில் சூடு வச்சு இழுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முக்கால் சத்தியம். சட்டப்படி உள்ளே வந்து நீதிமன்றத்தில் சர்ச்சி கோட்டார் கேட்டால் தண்டனைக்குள்ள கணக்கு ஒரே பாயிண்டில் கொடுப்பான். கல் தோசை தூக்கி வை, இராணுவத்தை வர சொல்லு, வச்சு கேஸ் கட்ட பிரித்து ஏடு, உட்காரு, தூக்கி போட்டு செயலரில் ஏற்றுக்கிற கணக்கு 13 செயலரை 13 கம்பி போட்டானா இடையில. அதுதான் வச்சு தூக்கி தான் போடுவாங்க. இவனை ஓட்டி ஆட்டி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சி குழாவை விட மாட்டார். புரியுதா? கொஞ்சி குழாயிட்டு போகிறான். பத்தியா பார்க்கலையா? அக்கம் பக்கம் பூரா நாங்கள் என்ன கேனப்பே நினச்சானா? சுற்றி கை எடுக்க வேண்டிய நேரம் வரும். அம்புட்டும் கையை தூக்க வைப்பான் ஈஸ்வரன். 1 2 பதிபக்தியாக போகிறவன், சுற்றி மெத்தி போகிறவன் ஐயா உச்சியில் ஆக்ரோஷமாக உட்காந்துருக்காரு. கொன்றுவார். பயங்கரமாக உட்காந்துருக்காரு. குடும்பத்தை ஈழ்வா நினச்சிக்கிட்டு இருக்கான். முட்டா பேகன்னு வைதான் வஞ்சிட்டு போகிறான் ரோட்டில். பாய் பேகலாம். நீதிமானே இன்னைக்கு பூமியில் இறங்கிட்டார். அதை வரவே அவமதிக்கான் கோர்ட்டில். அப்படிங்க சர்ச்சியாக கோட்டார் ஆண் பெண்ணு அவமதிப்பு. ஐயாவை அவமதிப்புங்கிற கணக்கு விவசாயம் பார்க்குறவன், 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் பார்க்குறவன் நாக்க வெளியே விட்டு போகிறான். வழக்கறிஞரை சுத்தமாக வஞ்சிட்டு போகிறான். ஏடா பாய் பேடா, நீ தாடா சேட்டவன அரசியல்வாதி, பூரா வெட்டு குத்து கஞ்சா போயல எல்லாம் வியாபாரத்தை நீ தாடா காப்பாற்றி விடுத. முட்டா பேலன்னு அவன் வஞ்சிட்டு போகிறான். விவசாயம் பண்ணுறவன் தன் தரையில் படுத்து இருந்துச்சு ஐயாவை கும்பிட்டு போகிறவன் 1% நாக்க வெளியே இட்டு போகிறான். அதை பார்க்காரு கடவுள் பார்க்கான். ஆஹா, நீயாவது மானிடப்ப 1% வாங்கிட்டு சொல்லுதாடா அப்படின்னு அவன் சொல்லுதான். ஏய் ஈஸ்வரன் பரமசிவன், உனக்கு கைலாசத்துலேருந்து இவ்வளோ கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கைலாசத்துலேருந்து கணக்கு கொடுத்ததெல்லாம் கணக்கு திரை லோகத்தில் இந்த மக்கள் பார்க்குற அளவுக்கு கடவுள் விடுதாரு. பிள்ளையை வச்சு விடுதாரு. என்ன பாடுபாடுதான் உள்ள அப்படின்னு அவனே பேசிட்டு போகிறான். ஆடு மாடு மேய்க்கிறவன் சுற்றி மேற்கேருந்து வாரான், கிழக்கேருந்து வாரான், தெற்கேருந்து வாரான், வடக்கேருந்து வாரான். மேய்க்கிறவன் அவன் பார்த்து ஐயா உட்கார்ந்துருக்காரு. இன்னும் அவர் தன் தரையில் ஆதியில் நம்மளை உருவாக்கப்பட்ட கடவுள் பூமியில் குடும்பமாக உட்காந்துருக்காரு. அவமதிக்கான பாய்ப்பே இவ்வளோ சேட்டை இவ்வளோ தண்டனை கொடுக்காரு. சூடு வரல, ஒரே பணம் பேப்பரில் அலைதானே முட்டா பேகன்னு வஞ்சிட்டு போகிறான். புரியுதா இல்லையா? பார்த்துக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதியை பூரா கேட்கப்பாரு, டைம் இல்லை. ஆனால் உள்ள சிக்கல் சூரியன் உள்ள நான் கணக்கு வெளியே பிரட்டி இன்றைக்கி எடுத்துட்டேன். இன்றைக்கி முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் பூரா வெளியேற்றிட்டேன். 20 வருஷம் 30 வருஷம் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் 100 கேஸு 50 கேஸு இன்னும் 200 கேஸு வச்சுக்கிட்டு வாங்கிட்டு குழலுதான் உள்ள வழக்கு நிற்கி. அப்போ உனக்கு தண்டனை கொடுக்கலையா? அப்போ கொடுக்குறது யார்? இந்த நிற்கான் ஈஸ்வரன் பரமசிவன் நீதிமான். தூக்கி எரிய வேண்டிய நேரம் வரும். சிட்டி கிராமத்தில் தான் அரசியல்வாதி கிடப்பான். தூக்கி அப்படியே தூக்குவான். எம்எல்ஏ தூக்குவான், எம்பியை தூக்குவான், மந்திரியை தூக்குவான். முதலமைச்சரை பூரா சென்னை மெட்ராஸில் அடைச்சி விட்டு தூக்கின அப்புறம் தான் மெட்ராஸ் சென்னையை கீழே இறக்குவான். முக்கால் சத்தியம். அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதி கொடியை தூக்காவா, ஓட்டு முத்திரை காக்கவா, எந்த புலத்தையும் கேட்க முடியாது. தூக்கி நச்சு போடுவான். உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்ததை பூரா அழித்து நாசம் பண்ணி வரான். நல்லா கேட்டுக்கோ. கோர்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ. 75% தமிழ்நாடு முழுவதும் விவசாயத்தை அழிச்சிட்டான். நவதானிய விளையலை, நெல் மட்டும் விளையுது. 1 மட்டும் விளைய வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான். நவதானிய பயிர் பட்சிகள் எல்லாமே அழிச்சிட்டான். நவதானியங்கள் விளையிற பயிர் பட்சிகள் பறவைகள்
புழு பூச்சி வரைக்கும் அதுக்கு சாப்பாட்டு உணவு அதுக்கு துண்டாக கொடுத்துருக்கான். அதே இடத்த பூரா பிளாட் அடித்து எல்லாம் நாசம் பண்ணிட்டான். பார்க்கலையா, இன்னும் பிளாட் ஓட்டிகிட்டு இருக்கு. தூக்கி போட்டு மிதிச்சு போடட்டான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, விவசாயத்தை அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டான். விவசாயம்தான் விவசாயத்தில் அழிச்சிருந்தா கல்லுச்சூடு வச்சு தூக்கி செயலரில் ஏற்றிடுவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.